என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அன்பு உறவுகள் நம்மகிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, ஐயா இந்த சித்திரை மாதத்தில் அமாவாசை வருது, நாங்கள் காலண்டரை பார்த்தோம், 16ஆம் தேதியும் அமாவாசைன்னு கொடுத்துருக்கிறது, 17ஆம் தேதி அமாவாசைன்னு கொடுத்துருக்கிறது. எதில் அமாவாசை சரியா வருது, எதில் நாங்கள் அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கொடுங்க ஐயா, வீடியோ போடுங்கயான்னு கேட்டான். நம்ம மாதம் மாதம் அமாவாசைக்கு ஒரு வீடியோ கொடுக்குறோம். அதில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம், முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம், திருஷ்டி சுத்தக்கூடிய நேரம், கோவில் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்னும் நம்ம கொடுத்துட்டு வர்றோம். ஏன்னா சில முறையில் முன்னாடி ஆரம்பிக்கும். நமக்கு இது புது வருஷம் இல்லையா, தமிழர்களுக்கு புது வருஷம்தான் முதல் மாதம். அப்படி வரக்கூடிய இந்த பராபவ வருடத்துல சித்திரை மாதத்துல முதல் அமாவாசை நம்ம தவற விடலாமா? தவற விடக்கூடாது. முன்னோர்கள் வழிபாடு நம்ம செஞ்சாலே போதும், தொடர்ந்து நல்ல விஷயம் நமக்கு நடக்கும். அப்ப சித்திரை மாதம் 3ஆம் நாள் 16/4/2026 வியாழக்கிழமை நமக்கு அமாவாசை ஆரம்பிக்குது. எப்ப ஆரம்பிக்குது, எந்த நேரத்துல ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, இரவு 7:46 தான் ஆரம்பிக்குது. மறுநாள் 17/4/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5:24 நமக்கு அமாவாசை தேதி முடிஞ்சிருக்கு. அப்ப இரவு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 16/4/2026 வியாழக்கிழமை எடுத்துக்கலாம். ஆலயத்தில் வழிபாடு, கோவில்களில் ஊஞ்சல் வழிபாடு, யாகங்கள்லாம் நடக்கும் இல்லையா. நம்ம ஆலயத்துல மகாபிருத்திங்கிரா தேவிக்கு 16/4/2026 வியாழக்கிழமை தான் இரவு 7 மணிக்கு தான் யாக பூஜை ஆரம்பிக்கும். இங்க சென்னைக்குள்ள இருந்தா கலந்துக்கிறங்க. அமைந்த கரை சென்னை நகர் மெட்ரோ பக்கத்துல தாசில்தார் ஆபீஸ் பக்கத்திலேயே ஜோதி விநாயகர் கோவில். இங்க பிரதானமா அம்பாள் இருப்பாங்க. மகாபிருத்திங்கிரா தேவி 11 அடியில இருக்காங்க. பாருங்க, பூஜையில கலந்துக்கிறங்க, நல்லது நடக்கும். இப்படி உங்க ஊருக்கு அருகாமையில வழிபாடுகள் எது நடந்தால் கண்டிப்பா போய் கலந்துக்கு. ஏன்னா அந்த அமாவாசை நாள் வழிபாட்டுல கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சகல விதமான பிணிகளும் திருஷ்டி தோஷங்களும் நிவர்த்தியாகும். சரி, தர்ப்பணம் கொடுக்கணுங்க, அதுக்கான நேரம் சொல்லுங்க. காலையில 6 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இருக்கு. ஏன்னா 10:30 மணிக்கு மேல கொடுக்கலாமா அப்படின்னா ராவு காலம் இருக்கு. தனிப்பட்ட முறையில நீங்க வீட்டுல கொடுக்கும்போது இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறீங்க. காலையில 6 மணிலிருந்து காலை 10:30 மணி வரைக்கும். ஆலயத்திலாம் பார்க்க தேவையில்லை, நேரங்காலம்லாம் பார்க்க தேவை கிடையாது. தர்ப்பணம் கொடுத்த பிறகு முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகல், அதாவது மதியம் 12 மணிலிருந்து 1:30 மணிக்குள்ளாக நல்ல நேரம். என்ன, ராவு காலம் முடிஞ்சிருது இல்லையா, முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 1.5 மணி நேரம் நமக்கு நல்ல நேரம் இருக்கு. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி போனாலும் 2 மணியை தாண்டாதே. 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ளாக இலை போடக்கூடிய நேரம். நான் ஒவ்வொரு அமாவாசைக்கு வீடியோ கொடுக்கும் போது சொல்றது என்ன அப்படின்னா, அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு இலை போடும் போது 2 இலையா போடுங்க, ஒரு இலையா போடாதீங்க. ரொம்ப பேர் கேட்டது அப்படித்தான் அன்பு உறவுகள், ஒரு இலையிலே போட்டு வந்துட்டோம்யா தெரியாம, 2 இலையா போடு. இப்படி நம்ம முன்னோர்களுக்கு இலை போட்டு உங்களுடைய குல சம்பிரதாயப்படி எப்படியெல்லாம் வழக்கம் போல பூஜை செய்வதோ செஞ்சு முடிச்சிருக்கும். அதுக்கு பிறகு காகத்துக்கு வச்சுட்டு வழிபாடு செய்யறதெல்லாம் உங்க வழக்கப்படி செஞ்சுக்கலாம். திருஷ்டி சுத்தி போடணும் ஐயா, நாங்க கடை வச்சிருக்கோம், திருஷ்டி சுத்தி போடணும் அப்படின்னா இந்த 4 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ள 5:24 இருக்கு இல்லையா, அதுக்குள்ள சுத்தி போட்டுக்கிறது. இல்ல மதியம் தான் சுத்துற வழக்கம் இருக்கு அப்படின்னா இந்த இலை போடக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க, இந்த 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ளாகவும் நம்ம சுத்தி போடலாம். வீட்டுல சுத்தி போடக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நேரமா தான் இருக்கும், உச்சி நேரமா இருக்கக்கூடாது. உச்சி நேரம் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல. இல்ல முதல் நாள் இரவு நீங்க 7 மணிக்கு மேல சுத்தி போடலாம். வீட்டுல சுத்தி போடுறது, கோவில்ல போய் சுத்தி போறதெல்லாம்.
இல்லை அப்படின்னா கடைசி முடிய போற நேரம், அமாவாசை முடிய போற நேரம் மாலை 4 மணிலிருந்து ஒரு 5:30 5:24 வரைக்குள்ள பண்ணிக்கலாம். திருஷ்டி சுத்தி போடக்கூடிய நேரம். இப்படி இந்த அமாவாசைய நம்ம இதுவும் சித்திர அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசை. இந்த அமாவாசையை தவற விடாதீங்க. முன்னோர்களுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். அதே போல பசியோடு இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. இந்த நாள்ல சாப்பாடு கொடுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா வெள்ளிக்கிழமை ராவு காலம் வேற இருக்கும், 10 to 12. இந்த நேரத்துல அருகில் உள்ள ஆலயம் சென்று துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டுக்கிறங்க. 2 விளக்கு ஏற்றிட்டு குங்கும அர்ச்சனையும் பண்ணுங்க. அமாவாசை நாள்ல முன்னோர்கள் நம் வீட்டுக்கு தேடி வரக்கூடிய நேரம், பித்ருக்கள் நம்மளுடைய வீட்டுக்கு தேடி வரக்கூடிய நேரம். அதனால அமாவாசை அன்னைக்குன்னு வாசல்ல கோலம் போட வேணாம். வாசல்ல கோலம் போடக்கூடாது அமாவாசை அன்னைக்கு. ஏன்னா தெய்வங்கள் அமாவாசை அன்னைக்குன்னு தெய்வங்களாக நம்மளுடைய முன்னோர்கள் வருவார்கள். அன்னைக்கு முன்னோர்களுடைய வழிபாடுக்கான நாள். அப்படி இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்க சம்பிரதாய வழக்கப்படி எப்படியெல்லாம் நீங்க பூஜை செய்வீங்களோ அப்படியெல்லாம் பண்ணிக்கிறீங்க. உங்க வழக்கம் போல பண்ணிக்கிறீங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறீங்க. தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம், இலை போடக்கூடிய நேரம், திருஷ்டி சுத்தி போடக்கூடிய நேரம், ஆலயத்திலே வழிபாடு செய்யக்கூடிய நேரம். தவற விடாதீங்க அன்பு உறவுகளை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க அன்பு உறவுகள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.